ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனைவிமார்களும் தினசரி சந்திக்கிற விஷயம். ஒரு பவித்திரமான மனைவியை காயப்படுத்தின ஆண் என்ன கதிக்கு ஆளாகிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்னன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம். நான் மதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவர் மேலே உயிரையே வச்சிருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண் ஒரு துரோகத்தாலேயோ அல்லது வார்த்தையாலேயோ அந்த பெண்ணை நோகடிக்கும் போது அந்த பெண் மற்ற பெண்களை போல ஒரு பேரிடி தன் மேலே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடஞ்சு போறா, அழுகிறா. ஆனால் ஒரு புத்திசாலி பெண் அப்படியே இருந்துட மாட்டா. எழுந்து தனிமையை விரும்புவா. தனிமையில் ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பா. அந்த யோசனை அவளை பற்றியானது மட்டும்தான். அவளை பற்றின இந்த யோசனை அவளை அமைதிப்படுத்தும். அதுக்கப்புறம் அவள் தன் கணவர் காயப்படுத்தும் போதோ அவளை நோகடிக்கும் போதோ கத்தி கூச்சல் போட மாட்டா, அழமாட்டா. முக்கியமாக பொருட்களை தூக்கி போட்டு உடைக்க மாட்டா. சோகத்தில் மூழ்கி தன் வாழ்க்கையே போச்சுன்னு உட்காந்து அழமாட்டா. இனி நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு நினப்பு அவளுக்கு வரவே வராது. இந்த இடத்துல தான் எல்லா பெண்களும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெண் அப்படி இல்லை. இந்த பெண் எல்லாருக்கும் மாறா புதுசாக யோசிக்கிறா. ஏன் நம்ம இப்படி நெகிழுது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அவள் வெளியில் யாருக்கும் தெரியாது. அவளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது. இனி வரும் இரவுகள் அவளுக்கு நீண்ட இரவுகளாக இருக்குது. அவளோட மண்டையில் என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, தன்னோட மதிப்பு என்ன, நான் ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறேன், ஏன் அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், அப்போ எனக்குன்னு மதிப்பே கிடையாதா, நான் காட்டுற பாசத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, நான் அடுத்து என்ன முடிவுகள் எடுக்கணும், இப்போ எடுத்த முடிவுகள்லாம் சரியா, என் அன்பு சரியானதா, நான் சரியான நபர்கிட்ட இதை காட்டுறேனா அப்படின்னு இந்த மாதிரி யோசனைகள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்ம கஷ்டப்படுறோம், அழுகிறோம். ஆனால் அவங்க நம்மளை காயப்படுத்தினவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நாம் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவக்குள்ளே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சிந்தனைகள் அவளை பக்குவப்படுத்துது. அதாவது ஒரு தங்கத்தை நெருப்பில் போட்டால் எப்படி அது பிரகாசிக்குதோ அதை மாதிரி அவன் மனசு இப்போ இன்னும் பிரகாசமாகுது. முன்னை விட இப்போ நல்லா சிந்திக்கிறா, முன்னை விட இப்போ நல்லாவுமே அன்பாகவும் இருக்கா. ஏன்னா அவள் அன்பு மேலோட்டமானது கிடையாது, ஆழமானது, பவித்திரமானது. உங்கள் மேலே வச்ச அன்பு சும்மா பொழுதுபோக்குக்காக இல்லை. தன்னோட நேரம், இதயம், சக்தி இதெல்லாம் உங்களுக்காக கொடுத்தது ஒரு ஜீவன். அந்த ஜீவன் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கு. நான் இவ்வளோ செஞ்சேனே, நீங்கள் எனக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு எதையும் கணக்கு பார்த்தது கிடையாது. அந்த கணக்கு பார்க்குற அன்பு அது உண்மையானதும் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போனப்போ, கஷ்டப்பட்டப்போ, நான் ஏன் இங்கே வாழறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி சோர்ந்து போய் உடஞ்சி போய் உட்காந்தப்போ நான் இருக்கேன் அப்படின்னு தன்னோட ஆறுதலையும் தன்னோட பொருளையும் கொடுத்து உங்களை தூக்கி விட்டது அந்த அன்பு தான். உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நீங்களே கூட உங்களை நம்பாத போது நான் இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு தோள் கொடுத்து நின்னது அந்த அன்பு தான். அப்படி உங்களை தூக்கி விட்ட இதயம் இப்போ கலங்கி நிற்கிது. அப்படிப்பட்ட புனிதமான அன்பை ஏமாற்றப்படும் போது, அருமை புரியாமல் அலட்சியப்படுத்தும் போது அழிவு வராது, ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் அந்த பொண்ணுக்கும் நடக்குது. இப்போ எல்லாமே அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அவள் வெறுப்பை காட்டலை, இதயத்தை கல்லாக மாற்றலை. அதுக்கு மாறா புத்திசாலித்தனமாக தன் மனசை தேவையில்லாமல் திறந்து வைக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறா. தன்னோட சந்தோஷம் தாங்கிட்ட தான் இருக்குது, அடுத்தவங்ககிட்ட இல்லை அப்படின்னும் புரிஞ்சுக்கிறா. வெறுக்கிறதாலையோ விட்டுட்டு போகிறதாலையோ சாகிறதாலையோ தீர்வு வரதில்லை அப்படின்னும் புரிஞ்சுக்கிறா. அதுக்காக அவள் மதில் சுவர் எழுப்பலை, ஆனால் நிம்மதியை பாதுகாக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறா. கத்துறதாலையோ சண்டை போடுறதாலையோ எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறா. தன்னோட தரத்தை உயர்த்திக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு திட்டுதலையும் ஒவ்வொரு மட்டந்தட்டு பேச்சுதலையும் ஒரு பாடத்தை கற்றுக்கிறா. கணவர் நினைக்கிறாரு தன் மனைவி என்ன தப்பு பண்ணாலும் அவளை மன்னிச்சிருவா, அவள் எதுவுமே செய்ய மாட்டா. ஏன்னா அவளுக்கு தன்னை விட்டா நாதி இல்லை, போகிறதுக்கு போக்கிடவும் இல்லை, அவள் என்னை விட்டுட்டு அவளால் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஒரு நல்ல மனைவி ஒருபோதும் தன் கடமையிலிருந்து மீறது கிடையாது. யாரிடம் தோற்கிறோம்? தன் கணவரிடம் தானே தோற்கிறோம். யார் என்ன திட்டுறாங்க? என் கணவர் தானே என்னை திட்டுறாரு. நான் பிரிஞ்சு போனால் என்னவாகும்? அவரை யார் பார்த்துக்குவாங்க? தன் போல் அவரை யாரால் நேசிக்க முடியும்? மனைவி இல்லாத கணவரை மதிப்பாங்களா? ஒதுக்கி வைப்பாங்க, தப்பாக பேசுவாங்க. மனைவி உன்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு அவரை அவமரியாதையாக பேசுவாங்க, குழந்தைகளை காயப்படுத்துவாங்க, மட்டம் தட்டுவாங்க, குழந்தைகள் மனசை காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும்னு ஒரு மனைவிக்கு தெரியும். அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரிஞ்சு போகிறதில்ல. போக்கிடம் இல்லைங்கிறக்காக இல்லை, தாயிடம் காட்ட ஏன் தான்
பார்க்க கூட கூச்சப்படுற தன் உயிரா நினைக்கிற உடலை ஆள்றதுக்கான அனுமதியை உங்களுக்கு கொடுக்குறா மனைவி. அப்படிப்பட்டவ உனக்காக இந்த சிறு சிறு தவறுகளை பொறுக்க மாட்டாளா? அது உனக்காக அல்ல, அவளோட அதாவது தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட குடும்பத்தோட நலனுக்காக, சந்தோஷத்துக்காக இதெல்லாம் செய்கிறா. இப்படித்தான் தெளிவாக ஒரு பாதையை அமைச்சு தன்னோட மதிப்பை கூட்டிக்கிறா அந்த பொண்ணு. தானும் முன்னேறுறா, குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறா. இப்படி அமைதியாக இருக்கிற, ஆழமாக சிந்திக்கிறா. தன்னோட பார்வை தொலைநோக்கு பார்வையாக இருக்குது. இப்படியே காலங்கள் போகுது. இதெல்லாம் பார்க்குறாரு கணவர். இது அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, இப்பெல்லாம் அவள் அலறதில்ல, சண்டை போடுறதில்ல, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதில்ல, யோசிக்கிறா. சில சமயம் அமைதியாகவே போயிடுறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாற்றம் அவருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அவளுடைய பொறுப்பு, கடமை, அன்பு எல்லாமே அவரையும் பாதிக்குது. இப்போ அவள் பாதைக்கே அவரும் வர்றாரு. குடும்பம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. பழி வாங்குறதோ, விட்டுட்டு போகிறதோ, இல்லை சாகிறதோ, கஷ்டப்படுத்துறதோ எதுவுமே தீர்வு கிடையாது. அவரையும் அதே இடத்துல இருந்து அவரையும் தன் பாதைக்கு கொண்டு வந்து குடும்பத்தை சந்தோஷமா வழி நடத்துறது தான் ஒரு பெண்ணோட கடமை.